ஹரி ஓம் மகா கணபதியே நமக. ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா. வணக்கம். நான் உங்கள் நெல்லை ஜோதிடர் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த பதிவிலே ஜோதிட சாஸ்திரத்திலே முக்கியமாக ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய எந்தெந்த பாவங்கள் என்று சொல்ல இருக்கின்றேன். ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே முக்கியமாக லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய 12 லக்னத்திலே ஜாதகர் எந்த லக்னத்திலே பிறந்திருக்கின்றார், அந்த லக்னத்தின் அதிபதி யார், அவர் எந்த பாவத்திலே அமர்ந்துள்ளார், அவருடைய நிலை என்ன, அவர் நல்ல நிலைமையில் இருக்கின்றாரா அல்லது அஸ்தங்கம் அடைந்தோ மறைவு ஸ்தானங்களிலோ நீசம் பெற்றோ இருக்கின்றாரா என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஜாதகருடைய நிலையை பற்றி முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் லக்ன அதிபதி நன்றாக நல்ல பலமாக வலுப்பெற்று அமர்ந்து இருந்தாலே மற்ற பாவங்களுடைய யோகங்களோ அல்லது நன்மைகளோ நடக்கும். எனவே அவருடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே உதாரணத்திற்கு மேஷ லக்னம் என்று வைத்து கொண்டால் ஒருவர் மேஷ லக்னத்திலே பிறந்திருக்கின்றார். அப்போ மேஷ லக்னத்தின் அதிபதி என்று சொல்லுபவர் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கோளாகும். இந்த செவ்வாய் தன்னுடைய லக்னத்திற்கு 3, 6 என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, பகை வீடு என்று சொல்லக்கூடிய அமைப்பு, மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இது ஒரு கெடுதலான அமைப்பாகும். அதற்கு பதிலாக செவ்வாய் வேறு ஸ்தானங்களிலே இருந்தால் அவர் நன்றாக பலமாக உள்ளார் என்று அர்த்தம். நீசம் பெற்று கடகத்திலே அமர்ந்தால் கூட நீச பங்கம் அடைந்திருந்தால் அதற்கு தோஷங்கள் இல்லை. அந்த நீசன் என்ற ராசியாகிய சந்திரன் நன்றாக வலுப்பெற்று ஜாதகத்திலே அமர்ந்துவிட்டால் அந்த செவ்வாயினுடைய பலம் வலுவாகிவிடும். எனவே இவ்வாறு நாம் அந்த ஜாதகத்தை ஆராயும் போது பலனை பார்க்கும் பொழுது முக்கியமாக லக்ன அதிபதியின் வலுவை நாம் முதலில் தீர்மானிக்க வேண்டும். இரண்டாவதாக ஆயுள் பாவகம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, ஆயுட்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானின் அமைப்பு, இதை நாம் நன்றாக ஆராய வேண்டும். எனவே இதே மேஷ லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியும் ஆக வருபவர் செவ்வாய்தான். எனவே லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஆகிய செவ்வாய் பலம் குன்றி பாதிப்பான இடங்களிலே அமர்ந்து சுபர் பார்வை பெறாமல் இருந்தால் அவருக்கு ஆயுள் பங்கமும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக நாம் முக்கியமாக யோக பலன்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது 5, 9, 1, 5, 9, 1 என்பது லக்னம், ஏற்கனவே கூறிவிட்டேன். 5ஆம் பாவகம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாக்கியஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த 5ஆம் அதிபதியும் நன்றாக வலுப்பெற்று நீசம் அடையாமலோ அல்லது மறைவு ஸ்தானங்களில் அமராமலோ பாவ வீடுகளில் அமராமலோ இருந்தால் அது நல்ல பலமாக இருக்கிறது என்ற அர்த்தம். அதே போன்று 5ஆம் பாவகத்திலே பாவக்கோள் அமையாமல் இருந்தால் மிகவும் நல்லது. அடுத்ததாக 9ஆம் பாவகம் 1, 5, 9 என்று கூறினேன். 1 லக்னம், 5 புத்திரஸ்தானம் பாவ ஸ்தானத்தை கூறக்கூடியது. 9ஆம் பாவம் என்பது பாக்கியஸ்தானம், புத்திரஸ்தானம்,
தகப்பனார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பித்ருஸ்தானம். இந்த 9ஆம் பாவகம் அதனுடைய அதிபதி வலுப்பெற்று நன்றாக அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல யோகங்கள். ஏனென்றால் 9 என்று சொல்லக்கூடியது பிதிரு என்று சொல்லக்கூடியது தகப்பனார் அவருடைய முன்னோர்கள், அவருடைய வழிகள் அனைத்திலும் நன்மையான அமைப்பிலே அமர்ந்துவிட்டால் அவருடைய யோக பலன்களும் இவருக்கு நன்றாக கிடைக்கும். எனவே ஜாதகத்தை நாம் ஆராய்ச்சி செய்து பலனை பார்க்கும் பொழுது முக்கியமாக லக்ன அதிபதி, அஷ்டமக அதிபதி, 5ஆம் பாவக அதிபதி, 9ஆம் பாவக அதிபதி, இந்த 4 கோள்களினுடைய நிலையை வலுவை ஆராய்ந்து அவர்கள் பெற்றுள்ள பாவகத்தினுடைய வலுவை ஆராய்ந்து அவர்கள் இருக்கின்ற நட்சத்திரத்தினுடைய சார பலன்களையும் ஆராய்ந்து நாம் கூற வேண்டும். எனவே இவ்வாறு ஒவ்வொரு ஜாதகத்தையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருடைய நிலை, அவருடைய ஸ்டேட்டஸ், அவருடைய கல்வி, அவருடைய வேலை, தொழில், சம்பாத்தியம், குடும்ப வாழ்க்கை அனைத்துமே நாம் தெரிந்து கொள்ள முடியும். அத்துடன் தற்பொழுது நடக்கின்ற தசா புத்தி அமைப்புகளையும் நாம் ஆராய்ந்து இந்த பாவங்களையும் ஆராய்ந்து பலன் கூறினால் அந்த பலன்கள் நிச்சயமாக நமக்கு 80% வரைக்கும் உறுதியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இதை அனைத்து தரப்பு ஜோதிட ஆர்வலர்களும் எனது நண்பர்களும் மாணாக்கர்களும் தெரிந்து இவ்வாறு ஜாதகத்தை ஒவ்வொருடைய ஜாதகத்தை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இதுவே இந்த பதிவின் முக்கிய கருத்தாகும். நன்றி, வணக்கம்.